ஆப்கே அதாலத்தில் காங்கிரஸ் லீடர் சச்சின் பைலட் மீதுள்ள குற்றச்சாட்டு, அதாவது நீங்கள் உங்கள் நண்பர்களுக்கு துணை புரிய மறுக்கிறீர்கள். சச்சின், ஒரு புகைப்படத்தை உங்களுக்கு காட்ட ஆசைப்படுறேன். இந்த படத்துல பாருங்க, நீங்க இருக்கீங்க. ஒரு காலத்துல காங்கிரஸ் பார்ட்டில இவங்கெல்லாம் உங்களுக்கு ரொம்ப க்ளோஸா இருந்தாங்க, அவங்க எல்லாம் இருக்காங்க. அவங்க சொல்றாங்க நீங்க நம்பிக்கை துரோகியா, அவங்க எல்லாம் பிஜேபிக்கு போயிட்டாங்களா, நீங்க இன்னும் காங்கிரஸ்லயே இருக்கீங்களா? ஆர்பி சிங், மிலிந்த் தேவ்ரா, ஜோதிராஜ் சிந்தியா, இன்னும் பல நண்பர்கள் இருக்காங்க. பார்ட்டிக்கு தானே நேர்மையா இருக்கணும். அங்க கரெக்டா இருக்கேன். இப்போ அடுத்தது ஒவ்வொருத்தரும் ஃப்ரெண்டா இருக்கலாம், பிரதரா இருக்கலாம். எல்லாருக்கும் ஒரு சுதந்திரம் இருக்கு. அவங்க ஸ்டைல்ல வேலைகளா பார்ப்பாங்க. யாரு கூட சேரணும், இந்த மாதிரி ஏகப்பட்ட உதாரணங்கள் இருக்கு. நிறைய பேர் பார்ட்டியை விட்டு போறாங்க, சில பேர் உள்ள வராங்க. இது அவங்களுடைய இஷ்டம். ஆனா காலம் பதில் சொல்லும். யாரோட முடிவு கரெக்ட் ராங்குன்னு அது பதில் சொல்லும். ஏன்னா கடைசியில யார் ஜட்ஜா இருக்காங்களோ, அதாவது கடைசியில மக்கள் தான் சரியான ஜட்ஜ். நீங்க ரைட்டா ராங்கான்னு பப்ளிக் முடிவு பண்ணுவாங்க. இது முதல் விஷயம். ரெண்டாவது, உங்க பேச்ச நான் எதிர்க்கிறேன் ரஜத் சார். நீங்க 4-5 பேர் போட்டோவை காட்டிக்கிட்டு என்கிட்ட கேட்குறீங்க, இவங்க காங்கிரஸ் பார்ட்டியை விட்டுட்டு போயிட்டாங்கன்னு என்கிட்ட கேட்குறீங்க. ஆனா எப்ப கபில் சிபில் சார், குலாம் நபி ஆசாத் சார், கேப்டன் அமிர்தர் சிங் பார்ட்டியை விடும்போது அந்த சீனியர் லீடர் கிட்ட ஒரு கேள்வியும் கேட்கலையே. குலாம் நபி ஆசாத்தையும் இந்த அதாலத்துக்கு நாங்க கூப்பிட்டோம். நீங்க உட்கார்ந்து இதே இடத்துல தான் அவரும் உட்கார்ந்து இருந்தாரு. கேள்வி கேட்டேன். அவர் சொன்னாரு 24 ஹவர்ஸும் மோதியை திட்ட சொல்றாங்க, அதனாலதான் நான் பார்ட்டியை விட்டு விலகினேன். இங்க பாருங்க, ஒருத்தர் பார்ட்டியை விட்டு விலகி போனா தான் பக்கத்துல இருக்கிற நியாயத்தை சொல்றதுக்கு அவங்க ஏதாவது ஒண்ணு இந்த மாதிரி சொல்லிக்கிட்டு தான் இருப்பாங்க. இதே விஷயத்தை தான் மிலிந்த் தேவ்ராவும் எங்க கிட்ட சொன்னாரு. 24 மணி நேரமும் மோதியை நீங்க திட்டணும்னு சொன்னாங்களாம். மோடி காங்கிரஸ் பார்ட்டி நல்ல பார்ட்டின்னு சொன்னாலும் அவரை திட்டணும். இல்ல, நான் சொல்றேன்ல, யார் என்ன முடிவு எடுத்தாலும் அதை ஜஸ்டிஃபை பண்றதுக்கு ஏதாவது ஒரு காரணத்தை சொல்லுவாங்க. ஆனா எங்களுக்கு எங்க இருந்தோ இந்த மாதிரி ஒரு இன்ஸ்ட்ரக்ஷன் வர்றது கிடையாது. ஆனா அப்போசிஷன்ல நீங்க இருந்தீங்கன்னா இந்த மாதிரி கேள்விகளை வச்சே ஆகணும். மக்களோட முன்னேற்றத்திற்காக, நாட்டோட முன்னேற்றத்திற்காக நாம ஏதாவது பேசணும்னா அதை பார்லிமெண்ட்ல தான் நாம பேசியே ஆகணும். எல்லாத்துக்கும் ஆன்னு தலையாட்டினா அப்புறம் என்ன அப்போசிஷன்? எல்லாத்தையும் ஏத்துக்க முடியாது. சப்போர்ட்டும் பண்ணணும், எதிர்க்கவும் செய்யணும். அதோட நாட்டுக்குள்ள 2 எண்ணங்கள் இருந்தே ஆகணும். ஒரு விஷயத்தை எடுத்து நீங்க டிபேட் பண்ணாதான் அதுல இருந்து ஒரு நல்ல ரிசல்ட் கிடைக்கும். ஒரு விஷயத்துக்கு எல்லாரும் ஆன்னு தலைய ஆட்டுனா அது டெமோக்ரஸி கிடையாது. உங்க எண்ணங்களை சொல்றதுல தப்பு இல்ல. நிறைய பேர் காங்கிரஸ் பார்ட்டியை விட்டுட்டு போறது உண்மைதான். ஆனா நிறைய பேர் காங்கிரஸ் பார்ட்டில ஜாயின் பண்றாங்க. நேரத்துக்கு ஏத்த மாதிரி முடிவு எடுக்கிறதுக்கு எல்லாருக்குமே சம உரிமை உண்டு. ஆனா என்ன பொறுத்த வரைக்கும் கேட்டா, இந்த 24 வருஷத்துல என்னோட பார்ட்டி என்னை எங்கெல்லாம் போய் ஒர்க் பண்ண சொன்னாங்களோ நான் அங்கெல்லாம் ஒர்க் பண்ணியிருக்கேன். என்ன வேலை சொன்னாலும் நான் அதை செஞ்சிருக்கேன். ஸ்டேட்ல ஆகட்டும், சென்ட்ரல் ஆகட்டும், நான் அதை பண்ணி காட்டியிருக்கேன். அதோட கடுமையா உழைக்கணும்னா அதுக்கு நான் என்னைக்குமே அச்சப்பட்டது கிடையாது. அது மட்டும் இல்லாம என்கிட்ட ஏதாவது ஒரு வேலையை கொடுத்துட்டாங்கன்னா அதை நான் முழுசா முடிச்சிட்டு தான் விடுவேன். ஒரு வாட்டி செய்ய ஆரம்பிச்சிட்டேன்னா பின்னாடி திரும்பி பார்க்குற வேலையே கிடையாது. ஏன்னா நம்ம உழைப்பு தான் கர்மா. சரியான கர்மாவை செய்யுங்க. இன்னொரு விஷயம் ரஜத் சார், பதவி கிடைக்காததால வருத்தப்பட்டதா சொன்னீங்க. எந்த உழைப்பும் வீண் போகாது, எந்த உழைப்பும் வேஸ்ட் ஆகாது. நீங்க கடுமையா உழைங்க. பப்ளிக் எல்லாத்தையும் பாக்குறாங்க. அதனால எந்த திசையை நோக்கி நாங்க போயிட்டு இருக்கோமோ அங்க நாங்க போராடியே ஆகணும். எலெக்ஷன் நெருங்குது, ஆப்போசிஷன்ல இருக்கோம். ஆனா 2-3 எலெக்ஷன்ல நாங்க தோத்ததுனால எங்களோட ஃபியூச்சரையே முடிவு பண்ணிட முடியாது. காலம் மாறிக்கிட்டே வருது. மக்களுக்கு முக்கியத்துவம் கிடைச்சிருக்குன்னு ஒத்துக்கிறேன். பார்லிமெண்ட்லயும் உங்களை மெம்பர் ஆக்கி இருக்காங்க. சென்ட்ரல் கவர்மெண்ட்ல மந்திரியானீங்க. ராஜஸ்தான்ல டெபுட்டி சீஃப் மினிஸ்டரா இருந்தீங்க. 7 வருஷம் ஸ்டேட் பிரசிடென்டா இருந்தீங்க. நீங்க எல்லா இடத்துலயும் வேலை பார்த்தீங்க, கடுமையா உழைச்சிங்க, உங்களை நிரூபிச்சீங்க. அதனால தான் உங்களை மக்கள் கேட்கறாங்க. உங்க மற்ற ஃப்ரெண்ட்ஸ் இருந்தாங்களே, அவங்க ஏன் ஒவ்வொருத்தரா விட்டு போனாங்க? மிலிந்த் தேவ்ரா, ஆதித்யராஜ் சிந்தியா, இல்ல ஜிதேன் பிரசாத், அப்புறம் ஆர்பிஎன் சிங், இவங்க எல்லாம் யங் லீடர்ஸ். இவங்க எல்லாருக்கும் பார்ட்டியில பொறுப்பு கொடுத்துருந்தாங்க. வேற ஏதாவது காரணம் இருக்கும்ல? இங்க பாருங்க, ஏதாவது டிஸ்சாட்டிஸ்ஃபேக்ஷன் இருக்கலாம், கருத்து வேறுபாடுகள் இருக்கலாம், இல்ல அவங்களுடைய அரசியல் கேரியர் இங்க இருக்கிறத விட அங்க இருந்தா சிறப்பா இருக்கும்னு நினைச்சிருக்கலாம். இது அவங்களோட முடிவு. நீங்க எதுக்கு 5 பேர்லயே நிக்கிறீங்க? நிறைய பேர் காங்கிரஸ் பார்ட்டில ஜாயின் பண்றாங்க. வெவ்வேறு ஸ்டேட்ல இருந்து, வெவ்வேறு இடங்கள்ல இருந்து காங்கிரஸ்ல ஜாயின் பண்றாங்க. எலெக்ஷனுக்கு முன்னாடி இதெல்லாம் நடந்துகிட்டே தான் இருக்கும். இதுக்கெல்லாம் எலெக்ஷன் பீரியட்னு வரும்போதுதான் பஞ்சாப்ல எலெக்ஷன் இருந்தது. அம்ரிந்தர் சிங் சிஎம்மா இருந்தாரு.
பாதி வழியில அவரை குதிரையிலேருந்து இறக்கி விட்டாங்க. அதுக்கப்புறம் இன்னொருத்தரை கொண்டு வந்தாங்க. அவரு திருட்டுத்தனம் பண்ணிக்கிட்டு இருக்காரு. இதுக்கு இப்ப நான் என்ன சொல்ல? இந்த அரசியல்ல யாருக்கும் எந்த கேரண்டியும் கிடையாது. என்ன நடக்கணும் தெரியாது. நிகழ்காலத்துல என்ன இருக்கோ அதை சரியா பண்ணுங்க. எல்லாருக்கும் ஒரு ஸ்டைல் இருக்கும். நீங்க ஒருத்தரை ஜட்ஜ் பண்ணிட்டு அதே மாதிரி மத்தவங்கள பாக்காதீங்க. ஒவ்வொருத்தரோட செயல்முறை வேற மாதிரி இருக்கும், செயல்பாடுகள் வேற மாதிரி இருக்கும். அவங்க என்ன வேணாலும் முடிவு எடுக்கட்டும். ஆனா என்னோட முடிவுல நான் திடமா இருக்கேன். சரி, உங்களுக்கு இப்படி தோன்றதே இல்லையா? அரசியல் கால்குலேஷன்ல தவறு நடக்கிறது இல்லையா? இப்ப எம்பியோட எலெக்ஷனுக்கு எல்லாரும் கமல்நாத்தை தான் பிளேம் பண்றாங்க. அவர் தான் எல்லா கேம்பெயினையும் நடத்தினாரு, தன்னோட இஷ்டத்துக்கு கேம்பெயின் பண்ணாரு, யாருக்குமே பொறுப்பை கொடுக்கலையா, அதனாலதான் தோத்தீங்களா? தோக்குறதுக்கு நிறைய காரணங்கள் இருந்துச்சு, அதை பத்தியும் நாங்க பேசியாச்சு. ஆனா ஒருத்தரால தான் தப்பு நடக்கும்லாம் சொல்ல முடியாது. ஒருத்தரால ஜெயிக்க வைக்கவும் முடியாது, தோக்க வைக்கவும் முடியாது. இது ஒரு இயக்கம். எல்லாருக்கும் பொறுப்புகள் இருக்கு. சேர்ந்து ஃபைட் பண்றோம். ஜெயிக்கும் போது எல்லாரும் ஜெயிக்கிறோம், தோக்கும் போது எல்லாரும் தோக்குறோம். இன்னொருத்தர் ஷேர்கில், அவரும் பார்ட்டியை விட்டு போனாரு. அவரு சொன்னது, என்னோட ப்ராப்ளம் காங்கிரஸ்ல இருந்த வரைக்கும் நான் ஜெனரலா இருந்திருக்கேன். ஆனா ராகுல் காந்தி எப்படிப்பட்டவர்னா அவர் நம்மாலேயே சொல்றாரு. தப்பு. இங்க பாருங்க, ராகுல் காந்தியை பத்தி யார் என்ன வேணாலும் சொல்லட்டும். 20 வருஷமா நான் அவர் கூட தான் இருக்கேன். அவர் எப்பவுமே யங்ஸ்டர்ஸ்க்கு சான்ஸ் கொடுப்பாரு. நீங்க யார பத்தி சொல்றீங்களோ அவங்க நிறைய சர்ச்சைக்கு உள்ளானவர்கள். சொல்ல போனா நம்ம நாட்டுல நிறைய யங்ஸ்டர்ஸ் இருக்காங்க, லீடரா இருக்காங்க, ஊர் தலைவரா இருக்காங்க. அவங்கள பத்தி உங்களுக்கு தெரியவும் தெரியாது. அவங்கெல்லாம் முன்னுக்கு வர்றதுக்கு சான்ஸ் கொடுக்கறாரு. ஊர் காங்கிரஸ்ல எலெக்ஷன் நடக்கும். யாருக்கெல்லாம் அரசியல் அனுபவம் கூட இல்லையோ அவங்களுக்கெல்லாம் கூட இவர் சான்ஸ் கொடுத்திருக்காரு. நாங்க அப்போசிஷன்ல இருக்கோம், நாங்க எலெக்ஷன்ல ஜெயிக்கல, அப்ப குத்தம் சொல்றது ஈஸி. ஒரு டைம் நாங்களும் ரூலிங்ல இருந்தோம். அப்ப நாங்க பண்றதெல்லாம் பெருசா தெரிஞ்சது. நீங்க வேணும்னா மாறலாம், உண்மைகளா மாத்தாதீங்க. நிலைமைகள் மாறலாம், ஆனா நீங்க நேர்வழியில தான் போயாகணும். மனசுல ஏதாவது இருந்தா அதை நீங்க சொல்லிடணும். எனக்கு இங்க இருக்க பிடிக்கல, எனக்கு அங்க நல்ல ஆஃபர் கொடுக்கறாங்க, அதை தெளிவா சொல்லுங்க. ஆனா லீடரை திட்டிட்டு போறது இருக்கே, அது ரொம்ப பெரிய தப்பு. 2013ல நீங்க சொன்ன மாதிரி நம்ம கிட்ட 21 எம்எல்ஏக்கள் தான் இருந்தாங்க. 2018ல நீங்க பார்ட்டியை வளர்த்தெடுத்தீங்க. இந்த 8 ஆண்டுகள்ல பாத்தீங்கன்னா எந்த மாநில கவர்மெண்ட்டை பத்தி விமர்சனம் பண்ணாங்கன்னா அது ராஜஸ்தான் மாநில அரசு தான். உங்களை நாங்கள் பல போராட்டங்கள்லையும் புரட்சிகள்லையும் பார்த்துருக்கோம். இன்னைக்கு நீங்கள் வேர்ல்டு லெவல் ஃபேமஸான ஆப்கி ஆதாலக் ஷோவில் கலந்துருக்கீங்க. இப்போ நீங்களே சொல்லுங்கள் சார், உங்களை சிஎம் ஆக்காதது நீதியா இல்லை அநீதியா? ஏன்னா அப்போ எல்லா இடத்துலையும் உங்கள் முகம் மட்டும்தான் இருந்தது. சச்சின் பைலட் தான் வேட்பாளர், அவர் தான் முதல்வர்னு சொன்னாங்க. இங்க பாருங்க, இந்த விஷயத்த முதல்லயே சொல்லியிருக்கேன், மறுபடியும் சொல்றேன். உங்க தலையெழுத்துல என்ன எழுதப்பட்டிருக்கோ அதை மாற்ற முடியாது. அப்படி எழுதப்படாதத பெறவும் முடியாது. அப்புறம் இன்னொரு விஷயம், நியாயம் அநியாயங்களை வழங்குறவன் அதோ மேல உட்காந்துட்டு இருக்கான், அவன் பார்த்துப்பான். நாம முன்ன உழைக்கணும். மக்களோட ஆதரவு, அன்பு இது கிடைச்சாலே போதும். இதை விட புண்ணியம் வேற என்ன இருக்கு? மத்தபடி பதவி கிடைக்குதோ கிடைக்கலையோ நல்லதே நடக்கும். ஆனா வாழ்க்கையின் ஒவ்வொரு நாளும் நாம சந்தோஷமா இருக்கணும், மக்கள் கிட்ட திட்டு வாங்க கூடாது, அப்புறம் மனச தெளிவா வச்சு வேலைய பார்க்கணும். நீங்க இத பண்ணாலே போதும், வாழ்க்கையில ஜெயிச்சிருவீங்க. மத்தபடி இந்த பதவியெல்லாம் பதவின்னு நீங்க சொல்றீங்க. எவ்வளவு பேர் இருக்காங்க தெரியுமா? பெரிய பெரிய பதவியில இருக்காங்க, யாருமே அவங்கள கண்டுக்கிறது இல்ல, பேரு கூட ஞாபகம் இருக்காது. இந்த விஷயத்துல கடவுளுக்கு நன்றி சொல்லணும். நான் எங்க போனாலும் மக்கள் ஆசீர்வாதம் பண்றாங்க, நல்ல நட்பு வளருது. இதுதான் நாம நல்லா உழைக்கிறதுக்கு ஒரு ஊக்கத்தை கொடுக்குது. இருந்தாலும் உங்க உழைப்புக்கேற்ற பலன் கிடைக்கலன்னு நினைக்கிறீங்களா? அப்படிலாம் கிடையாது, எல்லாருமே உழைச்சிருக்காங்க. ஒருவேளை எனக்காக பெரிய பதவி ஏதாவது காத்துட்டு இருக்கோ, யாரு கண்டது? சார், இன்டர்நெட்ல உங்களோட ஒரு வீடியோ ஒன்னு இருக்கு. அதுல நீங்க 51 மீட்டர் தலப்பா துணிய 2 நிமிஷத்துல கட்டிட்டீங்க. நீங்க எனக்காக அதை ஒரு தடவை இங்க கட்டி காட்ட முடியுமா சார்? ப்ளீஸ் சார். நல்லா இருக்கா?